இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டோரி கதை சொல்கிறதுல வந்து எபிசோடு 3. அதாவது மதுரையில் வந்துட்டு இருக்கும்பொழுது அந்த இன்னொரு பெரிய தாத்தாவோட பையன் சொன்னேன் இல்லையா, அந்த 11 மணி வரைக்கும்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னால, அவங்க டேடி வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு நாள் லீவு நாளில் வந்துட்டு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன கிண்ணம் வச்சாச்சு பக்கெட்டுக்குள்ளே. அது வந்து எதிரில் வந்து ஒரு வீட்டில் ஸ்பேஸ் இருக்கும், அங்கே வச்சாச்சு வெளியில் ரோட்டு மேலே. அது ஒரு பிஸ்னஸ் கம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி பக்கெட்டில் ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு பெரிய பக்கெட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த கிண்ணம் சின்னதாக ஒரு டப்பா மாதிரி, அலுமினியம் டப்பா மாதிரி வச்சாச்சு. ஸோ அதில் வந்துட்டு மேலேருந்து வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கும், கிட்டத்தட்ட 95% தண்ணி இருக்கும். அதில் வந்துட்டு ஏதாவது காயின் போடணும். அந்த காயின் வந்துட்டு நேராக எப்படியோ ஒன்று உள்ளே போய் அந்த கிண்ணத்தில் விழுந்துச்சுன்னா வந்து காயின் யார் போட்டாங்கன்னா அவங்களுக்கு டபுளாக திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து கேம். ஸோ எல்லாருமே வந்து போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி ஒரு 5 பைசா போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு, அப்போ 5 பைசா 10 பைசா எல்லாரும் 5 பைசா வந்து நான் போடுறேன். போட்டால் வந்து நான் நினச்ச நேராக போகணும், அது வந்து இப்படி 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 போய் எங்கள் மூலையில் விழுந்துருச்சு. சரின்ட்டு சரி அடுத்தது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற காயின் ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய 10 பைசா அது போட்டேன். அப்படி போட்டோன்னா வந்துட்டு அதுவும் வந்து அப்படியே ஆடிட்டு எங்கேயோ எங்கேயோ போய் விழுந்துருச்சு. ஸோ 15-20 பைசா நஷ்டமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து ஒரு 4-5 பசங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க, அவங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க பசங்களே கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அது போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஒன்றும் பெரிய இதில் இல்லை, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட், சும்மா ஒரு 1/2 hour மட்டும். ஸோ அப்புறம் வந்துட்டு நாம் வந்து ஒரு சின்ன 10 பைசா இருக்குங்களா, 10 பைசாலே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் புதுசாக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும், அது தண்ணியில் கொஞ்சம் அதிகமாக டீவியேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நடுவில் இருந்து போட்டால் தானே வந்து ஓரத்தில் போய் விழுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி ஓரத்தில் இருந்து போட்டேன். அது அப்படி இப்படியே போய் நேராக உள்ளே விழுந்துருச்சு. அப்புறமா வந்துட்டு 20 பைசா கொடுத்தாங்க. 10 பைசா போட்டது 20 பைசா வந்துருச்சு. அப்புறம் வந்து யோசித்தேன், இந்த 20 பைசாவை வந்து போட்டோன்னா வந்துட்டு எப்படியும் இந்த மாதிரி சர்ஃபேஸ் பெருசாக இருக்குது, 5 பைசா மாதிரியா எல்லா ஹெக்ஸகனாக இருக்கிறதுனால எப்படியும் ஓரத்தில் தான் இப்போ விழுவேன்ட்டு சரி ஒரு 4 ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன 4, அந்த பழைய 4 ஒன்று இருக்கும், மெலிஸாக இருக்கும், இரும்பில் பண்ண மாதிரி, பித்தளையில் பண்ண மாதிரி. அது போட்டேன். அது வந்து எங்கேயோ போய் விழுந்துருச்சு. ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு 50 பைசா போட்டு, 50 பைசாவா, நம்ம 2 10 பைசா இல்லையா, ஸோ 50 பைசா போட்டு 20 பைசா வந்துச்சு அதில். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்போது நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைமண்ட் ஷேப்பில் கேட்டு இருக்குன்னு சொன்னான் இல்லையா, அந்த டைமண்ட் கிரில் மாதிரி அந்த கேட்டில் வந்துட்டு 4 விரல் வச்சு நின்று வேடிக்கை பார்க்கலாம். அந்த கேட்டுக்கு நம்ம அப்படி நிற்கிறோன்னா இந்த பக்கம் வந்து 2 பலகை வச்சுருப்பாங்க, நீளமாக ஒரு 5 அடி இருக்குன்னு நினைக்கிறேன், 5 அடிக்கு மேலே, 5.5 அடி 6 அடி இருக்கும் நீளமாக 2 பலகை. அது மேலே தான் எங்கள் தாத்தா வந்து படுத்துட்ருப்பார். நைட் ஆச்சுன்னா வந்து அந்த பலகை மேலே தான் படுத்துக்கிறது. ஏன்னா வந்து அந்த பலகை கீழே வந்து தண்ணி தொட்டி இருக்குது. தண்ணி தொட்டி வந்து தண்ணி வந்து காலையில் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு தான் வரும், 5:30 மணிக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு பலகை மேலே படுத்துக்கிட்டு இன்னொரு பலகையை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நகர்த்தி விட்டு உள்ளே கை விட்டு பைப்பை திறந்து வைக்கணும். தொட்டி ஃபுல்லான உடனே வந்துட்டு ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடணும் அந்த ஒர்க்கு. ஸோ அந்த தண்ணி எப்படி எடுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து உள்ளே அந்த க்ரீன் கலரில் அந்த அடிக்கிற பம்பு இருக்கும், சின்னதாக இருக்கும்ல, இந்த வளைவாக இப்படிலாம் வந்துருக்கும்ல. ஸோ அந்த பம்பு வச்சு அடிக்கணும். அடித்தோம்னா வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அந்த அங்கேருந்து வந்து உள்ளார அந்த கிச்சன் அந்த பாத்ரூம் ஏரியாவுக்கு உள்ள அந்த பைப்பு அங்கேருந்தே கனெக்ஷன் ஆகிருக்கும். சில சமயங்களில் இங்கேயே கூட வச்சு அடிப்பாங்க. சம்டைம் ஏதாவது பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த தொட்டிக்கிட்டே வச்சு கூட
வாசல்லே வச்சு கூட அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்போது வந்து எங்கள் தாத்தா வந்து படுத்துட்டு இருக்கும்பொழுது வந்துட்டு மத்தியானம் கூட வந்துடுவார். சம்டைம் மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பார். அப்போ வந்துட்டு நாங்கள் வந்து கதை சொல்ல சொல்லி கேட்போம். எங்கள் தாத்தாவே கதை சொல்லுவார் நிறையா. ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் போய் கேட்போம்ல, தாத்தா கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. நானும் என் சிஸ்டரும் வந்துட்டு போயிட்டு கதை சொல்லி கேட்போம். அப்போ வந்து நிறையா கதைகள்லாம் சொல்லுவார் எங்கள் தாத்தா வந்து. பரமார்த்த குரு கதைகள், அப்புறம் வந்து தெனாலிராமன் நிறைய கதைகள், அப்புறம் இன்னொரு வந்து விக்ரமாதித்தன் கதை, அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சொல்லுவார். ஸோ இந்த பரமார்த்த குரு கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த உலக்கை எடுத்து அடிக்க வர்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த கதையெல்லாம் சொல்லுவார். அப்புறம் இந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதையெல்லாம் சொல்லுவார். சிவன் வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பாட்டிக்காக ஒர்க் பண்ணுவார்ல, பிட்டு சாப்பிட்டுட்டு அந்த பாட்டிக்கு பதிலாக மண் சுமப்பார். அந்த மாதிரி கதைகள்லாம் வரும். அப்புறம் தெனாலிராமன் கதைகளில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஒருத்தன் வந்து ராஜா வந்து ஒரு போட்டி வச்சுருப்பார். ஆற்றுல வந்து நடுவில் குளிரில் வந்துட்டு ஆற்றுல நடுவில் யார் ரொம்ப நேரம் வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். ஸோ தெனாலிராமன் படத்தில் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீன்லாம். அந்த ஆள் வந்துட்டு நின்றுவான். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நின்றுடுவான். அடுத்த நாள் வந்து ராஜாவுக்கு வந்து பரிசு கொடுக்குற இடத்துக்கு வரும்பொழுது ராஜா வந்து எப்படி நீ வந்து நைட்டு ஃபுல்லாக குளிரில் வந்து ஆற்றுல நின்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து அரண்மனையோட முற்றத்தில் வந்து ஒரு லைட்டு வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த லைட்டை பார்த்துட்டே பொழுது போது தெரியல அப்படியே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ராஜா என்ன சொல்லுவார்னா, நீ வந்து இந்த அரண்மனை முற்றத்தில் எரிஞ்ச விளக்குல இருந்து நீ வெப்பத்தை வந்து உள்வாங்கியிருக்க, அதனால நீ நிற்க முடிஞ்சிருக்கு, அதனால உனக்கு பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ ராஜாவுக்கு இந்த உண்மையை விளக்கி பரிசு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் என்ன பண்ணுவார்னா வந்துட்டு ஒரு நாள் வந்து வேட்டைக்கு போகும்பொழுது டென்ட்டு மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த டென்ட்டுக்கிட்ட வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா வந்துட்டு ஒரு 3 குச்சியை வந்து இப்படி நிறுத்திட்டு நடுவில் வந்து பானையை தொங்க விட்டுருவார். ஒரு 5 அடி உயரத்தில் தொங்க விட்டுருவார். பானையில் தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு 5 அடி உயரத்தில் தொங்க விட்டுருவார். கீழே விறகு வச்சு எரிச்சிட்டு இருப்பார். ராஜா கேட்கும்பொழுது இது மாதிரி சொல்லுவார், அவன் ஆற்றுல நின்றுட்டு இருந்தான், முற்றத்துலேருந்து எங்கேயோ இருந்து வெளிச்சம் வந்து வெப்பம் அவனுக்கு போகிறப்போ வந்து இங்கே எரியிற விறகோட அனல் வந்து 5 அடி உயரத்தில் இருக்கிற பானைக்கு போகாதா, எங்கள் சாப்பாடு ஆகிடும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. தான் வந்து ராஜாவுக்கு வந்து சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசு கொடுப்பார். அந்த ஏழையை கூப்பிட்டு பரிசு கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை. ஸோ தெனாலிராமன்லேயே இன்னொரு கதை சொல்லணுன்னா வந்துட்டு ஒரு நாள் வந்து ராத்திரி வந்துட்டு திருடன் வந்துடுவாங்க. தெனாலிராமனோட வீட்டுக்கு வந்து திருடுறதுக்கு திருடங்க வந்திருப்பாங்க. ஜன்னல் இதை வந்து கவனிச்சிடுவார். தெனாலிராமன் வந்து வெளியில் 4 திருடங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிடுவார். அப்போ அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி திருடங்க இன்னைக்கு வந்து திருட வர்ற மாதிரி தோணுது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு நம்மளோட வைடூரியங்களை எல்லாம் வந்து சேஃப்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை திறந்து அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாவு அரைக்கிற இது இருக்கு இல்லையா, உலக்க மாதிரி இந்த உரலை ஆட்டுறது மிஷின், அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லா வெயிட்டாக உள்ளே வச்சுட்டு வைடூரியெல்லாம் சேஃப் பண்ணியாச்சு, இதை எடுத்து நம்ம வந்து கிணத்துக்குள்ளே போட்டு வச்சிடலாம், அப்புறமா இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுருவார். அந்த திருடங்களுக்கு சத்தம் கேட்டுடும். அவனுங்க வந்து கிணத்துக்குள்ளே தண்ணியை சேர்ந்துன்னா நமக்கு வந்து வைடூரியெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சேர்ந்துவாங்க. காலையில் 4 மணி வரைக்கும் எல்லா வயலுக்கும் தண்ணி பாஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா உள்ளே ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை. இன்னொரு கதை வந்துட்டு ராஜா வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பூனை பரிசாக கொடுப்பார். இந்த பூனையை வந்து யார் நல்லா வந்து கொலுன்னு வளர்த்துட்டு வரீங்களா அவங்களுக்கு பரிசு அப்படின்றார். ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா சூப்பராக வளர்த்துட்டு வருவாங்க. தெனாலிராமனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப ரொம்ப சூடான பால் வந்து பூனைக்கு வைப்பான். அதை குடிச்சிட்டு பூனை வந்து நாக்கு சுட்டுடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து அந்த பூனை வந்து பால் பார்த்தாலே தெரிச்சு ஓடும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது
ரிசல்ட் டே, அந்த ரிசல்ட் நாள் ஒரு 4 மாதம் கழித்து எல்லாருமே கூப்பிட்ருவார். பூனைகள் எல்லாம் வந்துடும். எல்லாரும் வந்து கொலு கொலுன்னு பூனையை கொண்டு வந்திருப்பாங்க. இவர் மட்டும் வந்து ஒல்லியாக குச்சியாக கட்டம் கொண்டு வந்திருப்பார். அப்படியே எலும்பு தோலுமாக ஒரு பூனையை தூக்கிட்டு வந்துட்டு நின்றுட்டுருப்பார். ஏன் வந்து உன் பூனை எவ்வளோ எலும்பு தோலுமாக இருக்குது அப்படின்னா, சார் நீங்கள் வந்து கொடுத்த பூனை சரியில்லை, அது வந்து சுத்தமாக பாலே குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுவார். உடனே பால் வச்சு பார்ப்பாங்க, அது வந்து தெரித்து ஓடிடும். ஸோ இந்த பூனையில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு வந்து பால் வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ பால் பிடிச்சிருந்தா தெனாலிராமன் வந்து நல்லா வந்திருப்பான், நல்லா பண்ணியிருப்பான். சரி, இந்த பரிசை வந்து தெனாலிராமனுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொரு கதை இருக்குது. அது என்ன கதைன்னா வந்துட்டு, அது எங்கள் தாத்தா சொல்லலை, பட் அதுவும் நல்ல இம்ப்ரெசிவான கதை தான். அது என்ன கதைன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு விதை கொடுப்பாரு ராஜா. அந்த விதையை வந்து யார் நல்லா வளர்த்துட்டு வராங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தெனாலிராமனுக்கு மட்டும் வளராது, எல்லாருக்குமே அந்த ஏதோ ஒரு செடி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் வளராத தெனாலிராமனுக்கு ப்ரைஸ் கொடுப்பாரு ராஜா. ஏன்னா வந்து அவர் வந்து விதையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே விதையை வேக வச்சுட்டு அவிச்சிட்டு காய வச்சுட்டு தான் கொடுத்துருப்பாரு. அது கண்டிப்பாக வளராது. ஸோ வந்துட்டு தெனாலிராமன் தான் வந்து உண்மையாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ இந்த மாதிரி வந்து கதைகள்லாம் நிறையா சொல்லுவார் எங்கள் தாத்தா. எங்கள் தாத்தா வந்துட்டு கொஞ்சம் தொப்பையாக இருப்பார். வெத்தலை போகிற பழக்கம் உண்டு அப்பப்போ. அதே மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வந்துட்டு மூக்குப்பொடி கூட போடுவார். மூக்குப்பொடிக்கு ஒரு டப்பா வச்சுருப்பார். அந்த டப்பா வந்து வேட்டியில் வந்து இங்கே முடிச்சு வச்சுருப்பார். காசு ஒரு ஏதாவது காசு 5 ரூபா 10 ரூபான்னா கூட அப்போல்லாம் பெரிய பண்ணாங்க, அதுவும் அங்கே தான் முடிச்சு வச்சுருப்பார் வேட்டியில். ஸோ அந்த டப்பாவை திறந்து மூக்குப்பொடி போட்டுக்க வேண்டியதான். ஸோ சம்டைம் வந்து நான்லாம் அதை ட்ரை பண்ணதில்லை. ஆனால் வந்து ஒரே ஒரு தடவை லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ வெத்தலை வந்து எண்ணெய் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். வெத்தலை மட்டும் வேணால் போடுங்க, என்றைக்காவது விசேஷம்னா வெத்தலை மட்டும், பாக்கு சுண்ணாம்பெல்லாம் இல்லாமல் போகுது. எங்கள் தாத்தா வந்து பாக்கு சுண்ணாம்பெல்லாம் வச்சு போடுவார். அது வந்து சுண்ணாம்பு கால்சியம் தானே, அது நல்லது தான். வெத்தலையும் நல்லது தான். வெத்தலை வந்து ஜீரணத்துக்கெல்லாம் உதவும் இல்லையா? இப்போ எல்லாருமே எக்ஸஸாக சாப்பிட்றோம்ல, கண்டதையும் உள்ள தள்ளும் பொழுது வந்து வெத்தலை போட்டுக்கலாம். பீடாலாம் நான் கூட இப்போல்லாம் வந்து ஏதாவது கடையில் பீடா பார்த்தா 10 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது மதுரையில் வந்து சொல்கிறதுக்கு. வந்து நானும் அந்த இவனோட பையனும் வந்து எங்கள் பெரிய தாத்தாவோட பையன் அந்த 11 மணி வரைக்கும் விளையாடுவான்னு சொன்னாங்க. அந்த பையனும் வேறு செக்ஷன். நாங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு 2 பேரும் ஒரே ஏஜ் தான், ஆனால் ஒரே கிளாஸ் கிடையாது. நான் ஒரு செக்ஷன், அவன் ஒரு செக்ஷன். ஃபஸ்ட்டும் செகண்டும் ஒரே ஸ்கூல் தான். அதே மாதிரி அப்போது ஒரு பையன் இருந்தான். அவனும் நானும் சம்டைம் இன்டர்வல் டைமில் வெளியே போயிட்டு மெயின் ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டு வருவோம். அந்த 7 வயசுலேயே வந்துட்டு வெளியே ரோடு கிராஸ் பண்ணி நாங்களாகவே ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு வருவோம். அங்கே வரும்போது அவன் சொல்லுவான், இது வந்து நம்ம டீச்சரோட வீடு இதுதான் அப்படின்னு சொல்லி எதையோ காமிச்சான். நாங்கள் அந்த திட்டு பார்த்ததில் மேல் வீடா கீழ் வீடாலாம் கேட்கல, கீழே ஒரு குடிசை வீடு தான் இருந்துச்சு. குடிசை வீடெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அது ரோட்டோரமாக அது இருக்கும், அந்த மாதிரி வீடுகள் இருக்கும். அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அது பெரிய ஸ்கூலாக தான் இருக்கும், பெரிய வீடாக தான் இருக்கும். ஸோ அவன் எதை காமிச்சான், இதை நம்ம டீச்சரோட வீடு அப்படின்னு எதை காமிச்சான். நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். அதுக்கு மாநகராட்சி ஸ்கூல் ஒன்று இருக்குது, அந்த தெற்கு கிருஷ்ணன் கோவில் தெருவிலே கொஞ்சம் தூரம் தள்ளி. கொஞ்சம் நல்லா படிப்பு கொஞ்சம் ஓரளவு நல்லா சொல்லி தருவாங்க. அந்த ஸ்கூலில் வந்துட்டு இதுவும் உண்டு, அப்பப்போ சர்க்கஸ் மாதிரியெல்லாம் வைப்பாங்க. நான் செகண்ட் படிக்கும்பொழுது ஒருத்தர் வந்து சர்க்கஸ்லாம் காமிச்சார். இந்த நெருப்பெல்லாம் ஊதுறது, அப்புறம் ஜிம்னாஸ்டிக் குதிச்சுட்டு வர்றது, அப்புறம் வந்து மணலில் தலையை புதைச்சிட்டு ரொம்ப நேரம் வந்து மணலில் தலையை புதைச்சிக்கிட்டு நிற்கிறது ஒரு 1/4 மணி நேரம், அந்த மாதிரியெல்லாம். ஸோ மதுரையிலேயே படிச்சிருந்தா வந்து அது வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ அதே ஸ்கூல்லேயே ஒரு 5th வரைக்கும் படிச்சிருந்துட்டு
அப்படியே சௌராஷ்டிரா அந்த மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு 6th to 12th படிச்சிருக்கலாம். பட்டு மாறியாச்சு. அங்கே பார்த்துக்க ஆள் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஒர்க்கு எங்கேயோ அங்கே மாறியாச்சு. மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம்.